மகா வந்து சூர்யா மனசை மாற்றுறதுக்காக ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் எழுதி வச்சுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சூர்யா தான் மகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதை பார்த்தா சூர்யா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, எனக்கு வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், உங்கள் ஒய்ஃப்ன்றது அங்கீகாரம் தான் அது. எல்லாரும் என்னை வந்து நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு நினச்சிட்டு என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. என்னை பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாங்க. அதனால தான் இப்படி பண்ணேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் நடிப்பேன். இதெல்லாம் ஃபுல்லாக நாடகம் தான். அதே மாதிரி நீங்களும் வந்து என்னை விரும்புகிறதா நடித்தாலும் நடிக்கலாம், நடிக்காமல் உள்ள அது உங்கள் இஷ்டம். தாத்தாக்காக வந்து இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் நான் தாத்தாக்காக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் சூர்யா வந்து இவ என்ன பண்ணுறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சூர்யாவுக்கும் அவங்க பழைய ஃப்ரெண்டுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, கௌதம் வந்து நிறைய பிளான்ஸ் போடுறாரு. அதன்படி வந்து ஐஸ்வர்யா வந்து ஃபோட்டோ வந்து காட்டி மிரட்ட வைக்கிறாரு. வீட்டுக்கும் ஃபோட்டோ அமுச்சு விடுறாரு. அதை பார்த்த பாட்டி மறைச்சி வைக்கிறாங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ரொம்ப தவறான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்து வர வச்சுட்டாரு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஐஸ்வர்யா வந்து தனியாக மீட் பண்ணி காசு கேட்குறாரு. இவங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல். அதனால் வந்து தவறான பொண்ணு, ரொம்ப மோசமானவங்க, அவங்களுக்கு இவங்க கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் முன்னாடி வந்து நிரூபிக்கிறாரு. அப்போ வந்து ஐஸ்வர்யா மயங்கி விழுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்கிறாங்க. அதை பார்த்து எல்லோரும் மனசு மாறுறாங்க. வந்து இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி சொல்கிறாரு. அப்போ வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து நான் நிரூபிப்பேன், இந்த குழந்தைக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு நிரூபிப்பேன், அவரோட குழந்தை இதுன்னு நிரூபிப்பேன், இவர் வேணும்னு என் மேலே பழி போடுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாத்தாவும் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மகாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சூர்யா மட்டும் வந்து யோசிக்கிறாரு, ஐஸ்வர்யா மேலே தப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் மகா வந்து சூர்யாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா என்ன பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மகா பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் சூர்யா வந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னே மகா வந்து கேட்குறாங்க, ஏங்க உங்களை நான் பார்க்கல, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புருஷன் எப்போ வந்தான் ஏது வந்தா எதையும் பார்க்காம பொண்டாட்டி பாட்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்போது நான் உங்கள் பொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் நடிப்புக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போது நடிப்புக்கு தான் என்னை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே, நடிப்புக்கார பொண்டாட்டி வந்து நடிப்பு தானே நடிக்கணும், எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் எப்போ வரேன் ஏது வரேன்னு தெரியவே தெரியல உனக்கு. சரிங்க உங்கள் அம்மா கூட தான் உங்களை கண்டுக்கல, அப்போ அவங்களும் வந்து உங்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னோடனே, ரொம்ப பேசுகிற அப்படின்றாரு. சரி புருஷன்கார வந்திருக்கானே, அவனுக்கு தலை வலிக்குமா இல்லை உடம்பு வலிக்குமா, ஒரு காஃபி எடுத்துகிட்டு வருவோம், அதெல்லாம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ அப்படியா, ஓ நடிப்புக்கான பொண்டாட்டி நடிப்பாக காஃபி எடுத்துட்டு வரணுன்றீங்க, ஆமாம் நடிச்சுட்டே எடுத்துருவா அப்படின்றாரு. ஓ அப்படியா சரிங்க, அப்போ காஃபி டம்ளர் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன், அதில் காஃபி இல்லாமல் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படி சொல்லி சொன்னோன்னே, நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த கப்பை வாங்கி காஃபி இருக்க மாதிரியே நடிங்க, அப்போ என்னாச்சு நான் நடிப்புக்கு காஃபி கொடுத்த மாதிரி ஆகும்ல அப்படின்னோடனே, உடனே வந்து காஃபி கூட நடிப்பா, பின்ன நீங்கள் தானே சொன்னீங்க நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஐயோ இப்படி படுத்துனாலே நம்ம எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கியே, சரி இப்போ எனக்கு காஃபி கிடைக்குமா கிடைக்காதா, சரி சரி உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. என்னை வந்து பொண்டாட்டியாக அவர் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காஃபி கலந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே வந்து அதை வாங்கின சூர்யா வந்து, காஃபி வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் இது நடிப்புக்காக சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்றாரு. உடனே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நம்ம மகா.